Hello friends, welcome to our channel. Maths will be easy for you. இதில் நம்ம பார்க்க போகிறது MSc Maths Complex Analysis Lesson 3 Normal Family. Normal Family அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் ஈக்விகண்டினியூட்டின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஈக்விகண்டினியூட்டி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் ஃபேமிலினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். First, in complex analysis, a normal family is a pre-compact subset of the space of continuous function. ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் அந்த ஸ்பேஸில் இருக்கிற நிறைய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ப்ரீ காம்பேக்ட் சப்செட் சூஸ் பண்ணணுன்னா அதுதான் நார்மல் ஃபேமிலி அப்படின்னு இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போது நார்மல் ஃபேமிலினா என்ன அப்படிங்கிறத விரிவாக நம்ம இந்த இதில் பார்ப்போம். அவங்க சொன்ன மாதிரி நார்மல் ஃபேமிலிங்கிறது ஒரு காம்பேக்ட் சப்செட் இன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸோட ஸ்பேஸில் காம்பேக்ட் சப்செட்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஒய்ன்னு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோன்னா அதில் ஒரு காம்பேக்ட் ஓப்பன் டோபாலஜி இஸ் ஈக்குவல் டு த டோபாலஜி ஆஃப் த compact convergent. We obtain a definition that is closer to a classical one. ஸோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்து அதில் ஒரு காம்பேக்ட் ஓப்பன் டோபாலஜி கண்டுபிடிச்சோன்னா அதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபேமிலி கிடைக்கும். அதை நம்ம எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஃப் இருக்குது, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எஃப்ங்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கலெக்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம நார்மல் ஃபேமிலின்னு சொல்லுவோம். நார்மல் ஃபேமிலி if every sequence of function in f contains a subsequence which converges uniformly on compact subsets of x to a continuous function from x to y. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனும் நம்ம இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கலெக்ஷன்லேருந்து சூஸ் பண்ணுறோம். அதில் அட்லீஸ்ட் ஒரு சப்சீக்வன்ஸாச்சும் இருக்கும். அது வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் காம்பேக்ட் சப்செட்ஸ் ஆஃப் ஒய். எக்ஸோடைய காம்பேக்ட் சப்செட்ஸில் வந்து அது கன்வர்ஜ் ஆகும், காம்பேக்ட் சப்செட்ஸ்க்கு அது கன்வர்ஜ் ஆகும். அதே மாதிரி எக்ஸ்லேருந்து ஒய்க்கும் அந்த ஃபங்க்ஷன் எஃப் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஈக்விகண்டினியூட்டி வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஈக்விகண்டினியூட்டி வச்சு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? ஈக்விகண்டினியூட்டி வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஈக்வி அப்படின்னா ஈக்குவல், கண்டினியூட்டினா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோ இல்லை பல ஃபங்க்ஷன்ஸோ எடுத்துக்கிறோன்னா அதெல்லாம் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்விகண்டினியூட்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்விகண்டினியூட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்ன. ஒரு கண்டினியூட்டி, டெஃபினிஷன் ஆஃப் அ கண்டினியூட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் வித் வேல்யூஸ் இன் அ மெட்ரிக் ஸ்பேஸ். ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டியை மெட்ரிக் வேல்யூஸை வச்சு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, பை டெஃபினிஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் வந்து நம்ம கண்டினியூஸ்னு சொல்கிறோம் அட் ஜெட் நாட் அப்படின்னா, அதாவது எஃப் ஆஃப் ஜெட் நாட்டில் எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, இஃப் டு எவ்ரி எப்சிலான் greater than 0 ஒரு பாசிட்டிவ் எப்சிலான்ற ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், எப்சிலான் ஏதோ ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம், தேர் எக்ஸிஸ்ட் அப்படி எப்சிலான்ற ஒரு வேல்யூ நம்ம எடுக்கும் போது ஒவ்வொரு எப்சிலான்ற வேல்யூ நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு டெல்டான்ற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். டெல்டா கிரேட்டர் தேன் 0, அதுவும் பாசிட்டிவ் டெல்டாவாக தான் இருக்கும். ஸோ அப்படி இது ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட்டுக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெட் நாட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸை எப்சிலான்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இதை எப்சிலான்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா இதோடைய அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜெட் அண்ட் ஜெட் நாட் வில் பி லெஸ் தேன் டெல்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ரெண்டு பாசிட்டிவ்ஸ் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கும் போது அந்த பாசிட்டிவ் வேல்யூஸுக்குள்ளே நம்மளால் இந்த
இந்த ஜெட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் வேல்யூவையும் ஜெட் நாட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் வேல்யூவையும் வச்சு ஃபார்ம் ஆகிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால் எப்சிலானை விட கம்மியாக காட்ட முடியும். எப்சிலான்ற நெய்பர்ஹுட்குள்ளே இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும் அண்ட் அதோட பாயிண்ட்ஸு டெல்டான்ற நெய்பர்ஹுட்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனும் அதோட வேல்யூஸும் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூனிஃபார்ம்லி கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் இது எல்லாத்த பற்றியுமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஃபேமிலி அப்படின்னா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இதை தான் நம்ம வந்து ஃபேமிலின்னு சொல்கிறோம். இப்போ ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கேபிட்டல் எஃப்னு சொல்லுவோம். ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ஸ்கிரிப்ட் எஃப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கிரிப்ட் எஃப்குள்ளேயும் ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிஸ்லாம் எப்படி இருக்கும்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபேமிலிஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈக்வி கண்டினியூவஸ் ஃபேமிலினா என்ன, ஈக்வி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈக்வி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் இன் அ ஃபேமிலி பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெஃபினிஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின் 11 டைம்ஸ் யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 மார்க்கை நல்லா படிச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் ஃபேமிலியிலேருந்து. ஃபேமிலிக்கு நம்ம பேர் வச்சுருக்கிறது ஸ்கிரிப்ட் எஃப். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்போ நம்ம ஈக்வி கண்டினியூவஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம செட் ஈக்குள்ளேருந்து சூஸ் பண்ணுறோம். அந்த செட் இ ஒமேகான்ற பெரிய காம்ப்ளெக்ஸ் ரீஜியனுக்குள்ளே இருக்குது. இஃப் அண்ட் இஃப் ஒன்லி இஃப் இந்த ரீஜியனுக்குள்ளேருந்து எடுக்கிற இந்த ஈன்ற செட்டு வந்து செட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து கீழே வரப்போகிற கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்னென்ன கண்டிஷன்னு பார்த்தோன்னா ஒரு எப்சிலான்ற பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ஒரு டெல்டான்ற ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த எப்சிலான்ற வேல்யூவை விட கம்மியாக அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோடைய டிஸ்டன்ஸும் இருக்கணும். அண்ட் அந்த பாயிண்ட்ஸோடைய டிஸ்டன்ஸ் அந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த பாயிண்ட்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தேன் டெல்டாவாக இருக்கணும். அண்ட் இந்த ஜெட் அண்ட் ஜெட் நாட்டோட பாயிண்ட்ஸ் வந்து ஈன்ற சப்செட்குள்ளே எடுத்துக்கிட்ட வேல்யூஸாக இருக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து அந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து சூஸ் பண்ணதாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபேமிலிக்குள்ளேருந்து எந்த ரெண்டு ஃபங்க்ஷனை எடுத்தாலும் அதுலேருந்து ஒரு எப்சிலானும் டெல்டாவும் நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த எப்சிலான் வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கணும். அண்டு டெல்டா வேல்யூ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வேலை செஞ்சிச்சுன்னா அந்த ஃபேமிலியை வந்து ஈக்வி கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்வி கண்டினியூவஸ் ஃபேமிலிஸ் இட் செல்ஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூவஸ் ஆன் இ. ஸோ ஒரு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ஈக்வி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ஆஸ் ஆல்வேஸ் அது வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஈயாக இருக்கும். இப்போ நார்மல் ஃபேமிலினா என்னென்னு பார்ப்போம். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். இதுவும் யூனிவர்சிட்டியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறோம். ஒரு ஃபேமிலியை நம்ம எப்போ நார்மல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த நார்மல் ஃபேமிலியிலேருந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் எஃப்குள்ளே இருக்கிற ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சூஸ் பண்ணுறோம். ஆமாம், அப்படிப்பட்ட சீக்வன்ஸ்லேருந்து நம்ம ஒரு சப்சீக்வன்ஸை எடுத்து அந்த சப்சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் ஆன் எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஒவ்வொரு காம்பேக்ட் சப்செட், அதாவது ஒமேகான்ற பெரிய ரீஜியனுக்குள்ளே நிறைய செட் இருக்குது. அந்த நிறைய செட்டுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபேமிலி. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி கூட நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப்என் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுது
அப்படி கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம நார்மல் ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். எவ்ரி காம்பேக்ட் சப்செட்னா க்ளோஸ் அண்ட் பவுண்டட் சப்செட். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே க்ளோஸ்டாகவும் பவுண்டடாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தே டெல்ஸ். இப்போது நார்மல் ஃபேமிலிஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் கேன் பி ரிகார்டட் ஆஸ் அ பாயிண்ட் இன் ஸ்பேஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனை நாம் சூஸ் பண்ணுறோம், எஃப்னு சூஸ் பண்ணுறோம். அண்ட் சச் as there is no difference between the set of points and the set of functions. ஸோ நம்ம செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, அதுக்கு இடையில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறது கிடையாது. இப்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு டிஸ்டிங்விஷ் கொடுக்கணும். டு டிஸ்டிங்விஷ் ஃபங்க்ஷன்ஸ் we prefer to term collection of functions as families. இப்போது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு ஃபேமிலின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ் ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை ஃபேமிலிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். we are also assume that all the functions in a family are defined on the same set. ஸோ ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே செட்டுக்குள்ளே தான் டிஃபைன் ஆகும் அப்படின்னு நம்ம அதை வச்சு ஃபங்க்ஷன்ஸ்க்கான பாயிண்ட்டுக்கான வித்தியாசத்தை நம்ம சொல்லலாம். இப்போது ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் எஃப்பை நம்ம டினோட் பண்ணுறோம். அந்த ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்மால் எஃப்னு ஒரு ஃபிக்ஸட் ரீஜியனில் ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் நாம் ஃபங்க்ஷனை டினோட் பண்ணுறோம். அண்ட் with values in a metric ஸ்பேஸ்லேருந்து வேல்யூஸை சூஸ் பண்ணி நாம் வந்து ஃபங்க்ஷனோடைய வேல்யூ எஃப்பை டினோட் பண்ணுறோம். வேர் டி இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டி அப்படின்ற மெட்ரிக் ஸ்பேஸில் டின்றது டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இன் எஸ் அப்படின்னு வரும். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த எஃப்போடைய வேலை என்னன்னு பார்த்தோன்னா, எஃப் வந்து Z0 கண்டினியூஸாக இருக்கும். எப்போ கண்டினியூஸ் இருக்கும்னா, இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 there exists a delta greater than 0 such that distance between d of f of z, z0 f of z0 less than epsilon and z minus z0 of absolute value is less than delta. F is uniformly continuous if we can choose F independent on Z0. ஸோ இது வந்து இன்னொரு வகையான டெஃபினிஷன். ஸோ இந்த 3 டெஃபினிஷனில் நம்ம எதை வேணாலும் படிச்சுக்கலாம், ஈஸியாக புரியுது. ஸோ எஃப்ன்றது ஒரு ஃபேமிலி ஆஃப் ஃபங்க்ஷனில் எடுத்துக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு ஃபிக்ஸட் ரீஜியனில் ஒமேகான்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேனில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் எஸ்ஸும் டியும் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் இன் எஸ்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் Z0 லெஸ் தேன் எப்சிலானாகவும் இருக்கும். யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இன் எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இன் டெல்டாவாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ண டெல்டா இண்டிபெண்ட் ஆஃப் Z0 இருக்கும். ஸோ அதாவது ஈக்வி கண்டினியூட்டியோடைய கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேமிலி தான் நார்மல் ஃபேமிலி அப்படின்றது நம்மளுக்கு இதிலிருந்து விளக்கமாக புரிகிறது. இப்போ நார்மாலிட்டி, இப்போ பார்த்தது நார்மல் ஃபேமிலி, பார்க்க போகிறது நார்மாலிட்டினா ஒரு ஃபங்க்ஷனுடைய நார்மாலிட்டியை நம்ம எப்படி விளக்கலாம் அப்படிங்கிறது. இஃப் ஃபார் எவ்ரி சீக்வன்ஸ், நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் எஃப்என்னு சூஸ் பண்ணுறோம். அந்த எஃப்எனை வந்து ஸ்கிரிப்ட் எஃப்லேருந்து சூஸ் பண்ணுறோம். கண்டெய்ன்ஸை அந்த ஸ்கிரிப்ட் எஃப்பில் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் ஆன் எவ்ரி காம்பேக்ட் செட்ஸ் ஆஃப் ஒமேகா. ஸோ இதே தான், இந்த விஷயந்தான்
இங்கே வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகுது. எதுக்கு? எப்சிலானுக்கு கன்வர்ஜ் ஆகுது இல்லையா? ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக கன்வர்ஜ் ஆகிற வேல்யூவை தான் வந்து நம்ம நார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The definition does not require the limit functions, the convergent subsequence to be members of scriptf. Proposition defined a distance on the space of the functions on f on omega with values in s converges with respect to the distance function is precisely same as the uniform convergence on compact sets. So இது எல்லாமே நார்மாலிட்டிக்கான பாயிண்ட்ஸ். அண்ட் ஃபியூ மோர் டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ரிலேட்டிவ்லி காம்பேக்ட் அப்படின்னா ஒரு ஃபேமிலியை ஸ்கிரிப்டஃபை நம்ம எப்போ ரிலேட்டிவ்லி காம்பேக்ட்னு சொல்கிறோன்னா அதோடைய ஸ்கிரிப்டஃபோடைய க்ளோஷர் வேல்யூவும் காம்பேக்டாக இருக்கணும். அப்படி காம்பேக்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கிரிப்டஃபை ரிலேட்டிவ்லி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஸ்கிரிப்டஃப் க்ளோஷரும் காம்பேக்டாக இருக்கணும். நார்மலுக்கும் ரிலேட்டிவ்லி காம்பேக்ட் ஃபேமிலிஸ்க்கும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டலி பவுண்டட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு செட் ஈயை டோட்டலி பவுண்டட் அப்படின்னு சொல்கிறோன்னா இஃப் ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறோம், அது கிரேட்டர் தேன் 0ன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். இ கேன் பி கவர்டு பை ஃபைனைட்லி மெனி பால்ஸ் ஆஃப் ரேடியஸ் எப்சிலான். ஸோ ரேடியஸ் எப்சிலானுக்கு ரேடியஸ் இருக்கிற மாதிரி நிறைய பால்ஸை ஃபைனைட்லி மெனி பால்ஸ் கவுண்ட் பண்ண முடிகிற அளவுக்கு போதுமான அளவுக்கு ஃபைனைட்லி மெனி பால்ஸ் இன்ஃபைனட்டாக இருக்காது, எத்தனை இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃபைனைட்லி மெனி பால்ஸ் அந்த ஈயை சுற்றி ஈயை கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஈயை கவர் பண்ணுற மாதிரி நிறைய பால்ஸ் வித் ரேடியஸ் ஈயாக இருந்துச்சுன்னா அந்த செட் ஈயை வந்து நம்ம டோட்டலி பவுண்டட்னு சொல்வோம். அதாவது அந்த செட் இ ஃபுல்லாகவே அந்த எப்சிலான்ன்ற ரேடியஸ்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி நிறைய பால்ஸ் அதை சுற்றி இருக்கணும். இஃப் எஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தென் scriptf is normal if and only if it is totally bounded. ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தது ஃபேமிலி ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் நார்மல் ஃபேமிலின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ ரீஜியன் ஒமேகா is said to be normal if every sequence contains either a subsequence that converges uniformly on every compact set E is contained in omega, or a subsequence that tends uniformly to infinity on every compact set. So இது வந்து family of analytic ஃபங்க்ஷன்ஸ் இன் ரீஜியன் ஒமேகாவை நம்ம எப்போ நார்மல்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒமேகாலேருந்து எடுக்கிற ரீஜியன்லேருந்து ஒரு சீக்வன்ஸ் சூஸ் பண்ணுறோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபேமிலி ஆஃப் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் எஃப்என்னு சூஸ் பண்ணுறோன்னா அது வந்து எய்தர் கண்டெய்ன்ஸ் அ சப்சீக்வன்ஸ் தட் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் காம்பேக்ட் செட் E contained in omega. ஈன்ற ஒரு காம்பேக்ட் செட்லேருந்து நம்ம ஒரு சப்சீக்வன்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா அது கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் எவ்ரி காம்பேக்ட் செட் இ. ஈல இருக்கிற ஒவ்வொரு காம்பேக்ட் செட்லேயுமே அது கன்வர்ஜஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதோடைய சப்சீக்வன்ஸ் யூனிஃபார்ம்லி டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கணும் ஆன் எவ்ரி காம்பேக்ட் செட். So this is what they tells in family of analytic function in a region is said to be normal. ஸோ இதுவும் ஒரு நார்மாலிட்டி ஃபங்க்ஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், வெறும் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம பார்த்தது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். அடுத்தது பொல்சானோ-வெயர்ஸ்ட்ராஸ் தியரம்.
ரீகால் பண்ணுறாங்க. போல்சானோ-வெஸ்ட்ரஸ் தியரமில் என்ன சொல்கிறாங்கன்னா, a metric space is compact if and only if every infinite sequence has a convergent subsequence. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸை நம்ம எப்போ காம்பேக்ட்னு சொல்வோன்னா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி இன்ஃபைனைட் சீக்வன்ஸ், அதுலேருந்து எந்த ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும். என்னதான் அந்த ஒரு இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தாலும் அதில் ஒரு கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் போல்சானோ-வெஸ்ட்ரஸ் தியரம். இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. Next, a most important question in university will be published in next video. Thank you for watching. Stay tuned for more updates. Thank you.